ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 501வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. காண்போமாக இருந்தால், அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்தேறப்படும். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்தேறப்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றதிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், அறம்பொருள் இன்பம் உயிருக்காக அஞ்சும் அச்சமாகிய 4 வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் தொழிலுக்கு உரியவனாக தெரியப்படுவான் என்பதாக அமைந்திருக்கின்றது. அறம்பொருள் இன்பம் உயிருக்கு பயன்படுகின்ற தன்மைகளை வைத்து கொண்டுதான் ஒருவனை நாங்கள் தொழிலுக்கு நியமிக்க வேண்டும், அல்லது தொழிலுக்கு உரித்துடையவனாக அவன் கருதப்படுவான் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்தேறப்படும் என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கிறாள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறவழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன் உயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆராய்ந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும் என்பதாக தெளிவாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. ஒரு தொழிலுக்கு ஒருவனை நியமிக்க வேண்டுமாக இருந்தால் அவன் அறவழியில் நேர்மையானவனாக உறுதியானவனாக இருக்க வேண்டும், நாணயமானவனாக இருக்க வேண்டும், இன்பம் தேடி அதாவது அனாவசியமான செயற்பாடுகளில் ஈடுபடாத இன்பத்திற்கு மயங்காதவனாக இருக்க வேண்டும், தன்னுயிரைக்கு அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். இப்படியானவர்களை ஆராய்ந்துதான் நாங்கள் ஒரு தொழிலுக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கில் திறந்தெறிந்தேறப்படும் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால் சற்று தெளிவாக இருக்கின்றது. அதை பார்ப்போமாக இருந்தால், அறத்தைக்காக அரசனை கவிழ்ப்போம், சம்பள உயர்வு தராத அரசை கவிழ்ப்போம், உனக்காகவே வாழ்வேன் பெண் உனக்காகவே வாழும் பெண் இவள் என்பது போல் கூறி அறம் பணம் பொன் எனும் 3 பொய்களை காரணங்களாய் சோதிப்பது, அவனது உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது போல் நடிப்பது என இந்த 4 சோதனையால் ஒருவனின் மன இயல்பை ஆராய்ந்து அவனை பதவிக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே மனம் போன போக்கிலே நாங்கள் போகலாமா என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த அறத்தை, இன்பத்தை, பொருளை, பெண்ணுக்கு அடிமையான எல்லாத்தையும் சோதித்த பிறகுதான் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவரைத்தான் நாங்கள் தொழிலுக்கு நியமிக்க வேண்டும் அல்லது தேர்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. சாலமன் பாப்பை உரையில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. நாங்கள் ஒரு தொழிலுக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் அல்லது நாங்கள் ஒரு தொழிலே ஈடுபட போகும்போமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், பொருளிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இன்பத்துக்கு அடிமை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய உயிருக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நாணயமானவர்களாக இருக்க வேண்டும். இப்படித்தான் நாங்கள் தொழிலே இருக்க வேண்டும். இப்படியானவர்களைத்தான் நாங்கள் தொழிலுக்கும் அமர்த்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்தேறப்படும் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.